ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தந்தை மகளுக்குச் சொல்லும் ஆற்றல் பார்ட் 16. இவ்வளோ நாட்களும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தங்களுடைய அனுபவங்கள் மூலம் ஆறுதல்களையும் தேடுதல்களையும் சொல்லி வழி நடத்தினவங்க. எல்லா மதத்துக்கும் எல்லா மனித முன்னேற்றத்துக்கும் ஒரு தலைவராகவும் மத குருமார்வாகவும் ஒரு தீர்க்கதரிசியுமாக தான் இந்த உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. எனக்கு கடவுள் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் இருந்துக்கும் வர உங்களுக்கு நான் கொடுக்குற ஆலோசனை நீங்கள் பிறருக்கு கொடுக்கணும். அந்த ஆலோசனையை நீங்கள் எந்த நேரமும் எந்த நிமிஷமும் எந்த நொடியிலும் என்னை கூப்பிட்டு நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கேட்டுக்கிடலாம். இனி கடவுள் உங்களை நடத்துவாராக அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த பெண்ணுக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடச்சிருச்சு. பொதுவாகவே மனுஷன் முன்னேறதற்கு நல்ல கல்வி வேணும், நல்ல தாய் தகப்பன் வேணும், நல்ல மத மார்க்கம் வேணும், நல்ல நாடு வேணும், இப்படி பல காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல அன்புள்ள ஒரு குருமார் மாதிரி இந்த அம்மா கிடச்சிச்சாங்க. இந்த பொன் போனதிலிருந்து உலக மார்க்கத்திலிருந்து ஒரு பிரிவினையான ஒரு செயல்பாட்டுக்களை வந்தாங்க. பொதுவாக ஒரு நல்ல படித்த குடும்பம் தங்களுடைய பிள்ளைங்க 10th படிக்கிற காலங்கள்லையோ +2 படிக்கிற காலங்கள்லையோ அவங்க வீட்டில் டிவி உலக மார்க்கமான பாட்டங்களை குறைச்சி படிப்பு மீது கவனம் செலுத்துவாங்க. அதே மாதிரி இது வயசு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பருவ வயசில் தன் வாழ்க்கை சீர்கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் தங்கள் வாழ்க்கை மேன்மை அடைவதற்காகவும் அவங்க கற்றுக் கொடுத்த டெய்லரிங்கு பிசியோதெரப்பி இந்த எல்லா துறையிலையும் கற்றுக்கிட்ட பின்பு அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு முழு கவனம் செலுத்தி இந்த பொண்ணு அவங்கள பராமரிக்க ஆரம்பித்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொண்ணுங்களும் கல்யாணம் ஆகி வெளிநாட்டில் இருக்காங்க. பேர பிள்ளைங்கள ஃபோனில் தான் பார்த்து பேச முடியுது. பையனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த வந்த மருமகா பூமி நிலப்பரப்பு மாதிரி அவளுடைய குணாதிசயங்கள் வேறு வேறையாக இருக்குது. அவள் இவங்கள் மீது ஒரு அன்பு செலுத்தவே இல்லை. இந்த வயதான காலத்தில் குழந்தைங்க தாயிடம் அன்பு தேடுவதை போல் இந்த வயதான காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் தங்கள் மேலே அன்பு செலுத்த மாட்டார்களா, நம்ம மீது அன்பு கொள்ள மாட்டார்களாங்கிறது ஏங்குகிற காலத்தில் இவள் கடவுள் படைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக அவங்களுக்கு சேர்ந்தாள். இவள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுல இருந்து, வீட்டை சுத்தப்படுத்துறதுல இருந்து, துணிகளை அடுக்கிறதுலேருந்து, துணிகளை பராமரிக்கிறது, அவங்க செய்கிற பூஜையிலேருந்து, அவங்களோட பாட்டு பாடி அவங்களோட நேசமாக இருந்து அவங்களுக்கு